வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா 2024-2025 அகாடமிக் இயரில் டிப்ளமா இன் ஃபார்மசி மற்றும் அதர் டிப்ளமா கோர்சஸ் சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்குரிய கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஷெடியூலில் நமக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய லாகின் ஐடி, பாஸ்வேர்டு, ஒன் டைம் பாஸ்வேர்டு இதை மற்ற கேண்டிடேட்ஸோட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. Candidates who are participating in the online counseling for diploma or certificate courses will have to remit a non-refundable amount of $250 through online as a processing fee via debit card, credit card or net banking. அதாவது நம்ம நெட் பேங்கிங் மூலமாகவோ டெபிட் கார்டு மூலமாகவோ கிரெடிட் கார்டு மூலமாகவோ ரீஃபண்ட் ஆகாத $250 நம்ம நம்மளுடைய கவுன்சிலிங் ஃபீஸை நம்ம பே பண்ண முடியாது. ஓகேவா, அதை சொல்லியிருக்காங்க. இணையதள வழியான கலந்தாய்வில் பங்கு பெற விரும்புபவர்கள் அதற்கான செயல்முறை கட்டணமாக ரூபாய் 250 வங்கிக்கு பணம் செலுத்தும் இணைய முகப்பு மூலம் இணையதளத்தில் செலுத்த வேண்டும். அது ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன். நமக்கு ரெண்டாவது என்ன அப்படின்னா, கேண்டிடேட் ஷுட் பி கேர்ஃபுல் வைல் சாய்ஸ் ஃபில்லிங். அதாவது இதில் நமக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் அந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த 4 ஆப்ஷன்ஸையுமே கேர்ஃபுல்லாக நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா, விண்ணப்பதாரர் கல்லூரியை தேர்வு செய்யும் பொழுது கவனமுடன் இருக்க வேண்டும். நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணுறோமோ, இது லாக் பண்ணுறோமோ அந்த ஆர்டரில் தான் நமக்கு சீட் அலாட் ஆகும். அடுத்து சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் த கோர்சஸ் வில் பி அவைலபிள் ஆன் தி அஃபிஷியல் வெப்சைட். ஸோ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி மருத்துவம் சார்ந்த பட்டயம் மற்றும் சான்றிதழ் படிப்புகளுக்கான இடங்கள் மற்றும் கல்லூரிகள் இணையதளத்தில் வெளியிடப்படும். அதை ஆல்ரெடி நமக்கு அவைலபிளாக இருக்குது. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .org வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை பார்த்து கிளாரிஃபை ஆனதுக்கு அப்புறமா நாம் சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் பண்ணலாம். செலெக்ஷன் கமிட்டி டஸ் நாட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கனெக்டிவிட்டி எரர். அதாவது இணையதள இணைப்பு பிழைக்கு தேர்வுக்குழு பொறுப்பேற்காது. நம்மளோட செலெக்ஷன் கமிட்டி எதுக்கும் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்காது. எதுக்கு அப்படின்னா, இதில் நெட்வொர்க் எரர் தான் இருந்தால் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்காது. அடுத்து அட்மிஷன் டு டிப்ளமா ஆர் சர்டிஃபிகேட் கோர்சஸ் ஷால் பி மேடு பை த ஆன்லைன் கவுன்சிலிங் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரேங்க் பை அப்ளைங் த ரூல் ஆஃப் ரிசர்வேஷன். அதாவது மருத்துவம் சார்ந்த பட்டயம் மற்றும் சான்றிதழ் படிப்புகளுக்கான சேர்க்கை இணையதள கலந்தாய்வு மூலமாக தரவரிசையின் அடிப்படை மற்றும் இடஒதுக்கீடு விதிகளின்படி நடைபெறும். ஸோ இதில் எப்படி சீட் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய மெரிட் பேசிஸ் ஆஸ் வெல் அஸ் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன். இதில் மெரிட் பேசிஸ்னால் என்ன அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் எடுக்கக்கூடிய அவங்களுடைய மார்க், கட் ஆஃப் மார்க்கை பொறுத்து தான் சீட் அலாட் ஆகும் ஃபஸ்ட்டு. அதற்கு அடுத்தாறு போல் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது ரூல் ஆஃப் ரிசர்வேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மாதிரியான அந்த சீட்ஸ் அலாட் ஆகிருக்கும். அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் அந்த கவுன்சிலிங் நடத்தப்படும். அடுத்து ஒன்ஸ் த கேண்டிடேட் லாக்ஸ் ஹிஸ் ஆர் ஹெர் சாய்ஸ் டியூரிங் த ஆன்லைன் கவுன்சிலிங் இட் கேனாட் பி சேஞ்ச்டு லேட்டர். ரெக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் ஆஃப் பிரான்ச் ஆர் காலேஜ் from one to another is not permitted after an option has been extended. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விண்ணப்பதாரர்கள் இணையதள கலந்தாய்வின் போது ஒரு முறை தங்களுடைய விருப்ப கல்லூரிகள் மற்றும் பட்டய பிரிவுகளை உறுதி செய்துவிட்டால் சாய்ஸ் லாக் பின்னர் மாற்ற இயலாது. நம்ம எந்த இன்ஸ்டிடியூஷன், எந்த கோர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு ஃபைனலாக இருக்கும். அதற்கப்புறம் மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து the candidate selected for admission should give a self-declaration form at the time of the reporting to the concerned college that he or she is liable for forfeiture of selection or admission if suppression of facts misinterpretation is found at any time during or after the admission to the course. அதாவது தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர் தனக்கான கல்லூரியில் சேரும்போது அவர் சேர்க்கையில் ஏதேனும் தகுதி குறைபாடுகள் மற்றும் தவறானவை என கண்டறியப்பட்டால் அவர் எந்நேரத்திலும் கல்லூரியிலிருந்து விலக்கப்படலாம் என சுய அறிவிப்பு, செல்ஃப் டெக்ளரேஷன் அளிக்கப்பட வேண்டும். அதாவது நாம் கொடுக்கக்கூடிய தகவல்கள், நம்மளுடைய இன்ஃபர்மேஷன், பேசிக் இன்ஃபர்மேஷன், மார்க் எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செல்ஃப் டெக்ளரேஷன் கொடுக்கணும். அதன்படி அது உண்மையாக இருக்கணும். ஸோ சப்போஸ் அதில் மிஸ்டேக்ஸ் எதாவது இருந்தால் நம்மளுடைய சீட் நமக்கு கேன்சல் ஆகிரும். எந்த நேரத்தில் இருந்தாலும் காலேஜில் இருந்து நம்மளை
வெளியில் போக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். த அலாட்டட் கேண்டிடேட்ஸ் should download their provisional allotment order and join the course in the concerned medical college or institution on or before the stipulated date and time. முதலாம் கட்ட கலந்தாய்வில் இடம் கிடைத்த விண்ணப்பதாரர்கள் தங்களது தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணையை இணையதள முகவரியில் இருந்து பதிவிறக்கம் செய்ய வேண்டும். பின்னர் அதில் குறிப்பிட்டுள்ள மருத்துவ கல்லூரியிலோ அல்லது மருத்துவ நிலையத்திலோ குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்திற்குள் சேர வேண்டும். அதாவது நமக்கு அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம எந்த இன்ஸ்டியூஷன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோமோ அந்த இன்ஸ்டியூஷனில் போயிட்டு நம்ம அந்த பர்டிகுலர் டயத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் உள்ள ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்து ரிப்போர்ட்டிங் சொல்லியிருக்கிறாங்க. த கேண்டிடேட்ஸ் should produce their original certificates in person at the time of joining in their selected colleges along with the photocopy of original certificates to the concerned colleges. ஒதுக்கீடு பெற்ற விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய அசல் சான்றிதழ்கள் மற்றும் அவற்றின் நகல்களுடன் ஒதுக்கீடு பெற்ற கல்லூரியில் குறிப்பிட்ட நாளில் நேரடியாக சென்று சேர வேண்டும். ஸோ எந்த இன்ஸ்டியூஷன் நம்ம சேர்றோமோ அந்த டைமில் வந்து நம்மளுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் மற்றும் நம்மளுடைய ஃபோட்டோ காப்பீஸ் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். இஃப் யூ do not report to the head of the institution to which you are allotted on or before the time and date specified, your selection and or admission will be cancelled without any further notice. குறித்த தேதி மற்றும் நேரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லூரிக்கு செல்லாவிட்டால் அவ்விண்ணப்பதாரருடைய சேர்க்கை எவ்வித முன்னறிவிப்பு இன்றி ரத்து செய்யப்படும். அதாவது நம்ம அந்த இன்ஸ்டியூஷனில் போய் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய அட்மிஷன் வந்து கேன்சல் ஆயிரும் சொல்லியிருக்காங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஸ்டியூஷன் எல்லாத்தையும் ப்ராப்பராக படிச்சுட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய அப்ளிகேஷன் எல்லாம் இருக்கணும். இது நமக்கு கிடைச்ச அப்டேட் வந்து ADME அசிஸ்டன்ட் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கீழ்பாக் சென்னை அவர்களுடைய அஃபிஷியல் அப்டேட்டில் இருந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். இதில் நமக்கு கவுன்சிலிங் டேட் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் 26, 27, 28 அண்ட் 1 மார்ச்க்குள்ளே நம்ம முடிச்சிருக்கணும். அடுத்து ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அலாட்மெண்ட் வந்து 3rd March 2025. ஓகேவா? அடுத்து டவுன்லோட் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போ அப்படின்னா 3rd, 4th, 5th, 6th அண்ட் 7th அந்த 5 டேஸ்க்குள்ளே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். அடுத்து ரிப்போர்ட்டிங் டேட் அண்ட் டைமும் அந்த 5 டேஸ்க்குள்ளே நம்ம முடிச்சிருக்கணும். அதாவது 7th March 2025க்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாமே முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து எல்லா கோர்ஸுக்கும் பொதுவாக கொடுத்துருக்குறாங்க. 26, 27, 28, 1 அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டு, சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங். ரிசல்ட் 3rd March, அலாட்மெண்டோட டவுன்லோடு, ரிப்போர்ட்டிங் டேட் அண்ட் டைம் வந்து 3rd, 4th, 5th, 6th, 7th March. டோட்டலாக ஃபார்மசி கோர்ஸை பொறுத்த மட்டும் 1651 மெம்பர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. கட் ஆஃப் மார்க் 96.07லேருந்து 35 வரைக்கும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.